எல்லோருக்கும் ஆத்மானந்தாவின் ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஆத்மாக்களே, ஒவ்வொரு ஜீவனையும் நீங்கள் சந்திக்கின்ற பொழுது, நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது, அவர்களிடம் உரையாடி விடைபெறுகின்ற பொழுது, நாம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் 3 உள்ளது. இந்த 3 வாக்கியங்களும் நாம் மறக்காமல் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதாவது, பேசி முடித்து விடைபெறுகிற பொழுது நலமாயிரு, வளமாயிரு, மகிழ்ச்சியாயிரு என்று நாம் சொல்ல வேண்டும். அதே போல எதிர்வுள்ள நண்பரும் அவரும் நலமாயிரு, வளமாயிரு, மகிழ்ச்சியாயிரு என்று பதிலுக்கு சொல்ல வேண்டும். இப்படி சொல்கின்ற பொழுது பிரபஞ்சமானது இந்த நேர்மறையான சக்தியினை அது உள்வாங்கி நம்முடைய தேகத்தில் உள்ள ராஜ உறுப்புகளுக்கு அப்படியே காற்றின் மூலமாக கிடைக்க செய்யும். அப்படி காற்றின் மூலமாக அந்த ராஜ உறுப்புகள் எது என்று சொன்னால், இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், அதாவது கிட்னி, இவைகள் புத்துணர்ச்சியோடு, சோர்வில்லாமல், தங்கு தடையில்லாமல், பூரிப்போடு செயல்பட ஆரம்பிக்கும். இவைகளுக்கு தொடர்புடைய நரம்புகள், இரத்த நாளங்கள், நாடிகளும் சிறப்பாக செயல்படும் இந்த நலமாயிரு என்ற சொல்லில். அடுத்து வளமாயிரு என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த ராஜ உறுப்புகள்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்படுகிற சமயத்தில் இந்த ராஜ உறுப்புகளோடு தொடர்புடைய சுரபிகள், நாளமில்லா சுரபிகள், பிட்ரூட்டரி சுரபிகள், பீனியல் கிளாடன், இப்படி பலவிதமான சுரபிகள் எல்லாம் மிகவும் புத்துணர்ச்சியோடு பொங்கி சுரக்க ஆரம்பிக்கும். அது எப்படி என்றால், இளமையிலே ஏற்படக்கூடிய அந்த சக்தி, வீரியம் அந்த சுரபிகளுக்கு இந்த வார்த்தையின் மூலம் அது அந்த நிலையை அடையும். அப்படி அடைகின்ற பொழுது நீங்கள் ஒரு சோர்வு இல்லாத புத்துணர்ச்சியோடு ஒரு காரியத்தை கச்சிதமாக, நேர்த்தியாக, சரியான நேரத்தில் செய்து வேலை முடிப்பீர்கள். அப்படி சரியான நேரத்தில் அந்த வேலை செய்து முடித்தவுடன் அந்த வேலை 100%, 100% வெற்றி பெற்ற வேலையாக அமையும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுதான் மகிழ்ச்சியாயிரு. அப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது உடலில் உள்ள உறுப்புகளும், இந்த வெளி உறுப்புகளான கை, கால், கண்ணு, காது, இவைகளெல்லாம் மிக சிறப்பாக செயல் செய்து அதன் மூலம் ஈட்டிய பொருள் போதுமான முறையில் நமக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துகிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதுவே மகிழ்ச்சியாயிரு. எனவே அன்பு ஆத்மாக்களே, ஒருவருக்கொருவர் பார்த்து பேசிவிட்டு விடை பெறுகின்ற பொழுது நாம் ஒருவருக்கொருவர் இந்த 3 வாக்கியங்களையும் அவசியமாக சொல்லி ஆக வேண்டும். நலமாயிரு, வளமாயிரு, மகிழ்ச்சியாயிரு என்று நாம் வாழ்த்த வேண்டும். இதை நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக பதிவு செய்கிறேன். இவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. ஆத்மா வணக்கம்.